ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி யூனிட் 1 ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்குரிய நம்ம கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேற்று கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம், பிடிஎஃபாக இருந்தது. நீங்கள் எடுத்து எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக அதுக்குரிய ஆன்சர் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். எக்ஸாம் வந்து நம்மளுக்கு இன்னும் 2 மந்த் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணி நீங்களும் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க அப்படின்ட்டு வின் ப்ளஸ் வின் அகாடமி முழுமையாக நம்புது. ஸோ எல்லாருமே நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை செம்பு கற்காலம் நடைமுறையில் இருந்தது? எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை செம்பு கற்காலம் நடைமுறையில் இருந்தது அப்படின்றதான் கொஸ்டின். கிமு 3000 டு கிமு 1500 வரை செம்பு கற்காலம் நடைமுறையில் இருந்தது. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எது? திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், கிமு 31. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. பிம்பேட்கா குகை ஓவியம் உள்ள மாநிலம் எது? பிம்பேட்கா குகை ஓவியம் உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் தான் பிம்பேட்கா குகை ஓவியம் இருக்குது. லூனி ஆற்று சமவெளி எங்கு உள்ளது? லூனி ஆற்று சமவெளி எங்கு உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். லூனி ஆற்று சமவெளி ராஜஸ்தான்ல இருக்கு. கர்னூல் குகைகள் உள்ள மாநிலம் எது? கர்னூல் குகைகள் உள்ள மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். கர்னூல் குகைகள் உள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. அத்திரம்பாக்கம் எந்த மாநிலத்தில் உள்ளது? அத்திரம்பாக்கம் வந்து எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உள்ளது அத்திரம்பாக்கம். மனிதன் முதலில் பழங்கிய விலங்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாய். மனிதன் வந்து ஃபர்ஸ்ட் பழங்கிய அந்த விலங்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாய். புதிய ஏற்காலத்தின் முடிவில் தோன்றிய காலம் எது? புதிய ஏற்காலத்தோட முடிவுல தோன்றிய காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா செம்பு கற்காலம். புதிய ஏற்காலத்தோட முடிவில் தோன்றிய காலம் செம்பு கற்காலம். மனிதன் பயன்படுத்திய முதல் உலோகம் எதுன்னு கேட்டா செம்பு. மனிதன் பயன்படுத்திய முதல் உலோகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்பு. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. வேதகால நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? வேதகால நாகரிகம் நம்ம படிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அது வந்து எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா இரும்பு காலத்தை சேர்ந்தது. வேதகால நாகரிகம் இரும்பு காலத்தை சேர்ந்தது. டைனோசர் முட்டைகள் கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எது? டைனோசர் முட்டைகள் வந்து கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னா அரியலூர். கண்டிப்பா வந்து எல்லாருமே நல்லா அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம். கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ஈஸியா திறந்திருக்கும். கண்டிப்பா வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கும். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே இடத்தில் 106க்கும் அதிகமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது? ஒரே இடத்தில் 106க்கும் அதிகமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 2004. ராவி நதிக்கரையில் இரும்புப்பாதை அமைந்த ஆண்டு எது? 1856. எங்கன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப். ராவி நதிக்கரையில இரும்புப்பாதை அமைத்த ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 1856. இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப். ஹராப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள்? ஹராப்பா அப்படின்ற இந்த சிந்தி மொழி சொல்லுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா புதையுண்ட நகரம். புதையுண்ட நகரம் அப்படின்றதா அதோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. சிந்து சமவெளி எழுத்துக்களின் வடிவம் யாது? சிந்து சமவெளி எழுத்துக்கோட வடிவம் யாதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை எழுத்துக்கள். சிந்து சமவெளி எழுத்துக்கோட வடிவம் சித்திரை எழுத்துக்கள். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. சிந்து மக்கள் பயன்படுத்திய டெரகோட்டா என்பது யாது? சிந்து மக்கள் பயன்படுத்திய டெரகோட்டா என்பது யாருன்னா சுடுமண் பாண்டம் தான். டெரகோட்டா அப்படின்னா சுடுமண் பாண்டம். பொறுத்துகள்ல கேட்டா கூட கரெக்டா மேட்ச் பண்ணிக்கோங்க. சுடுமண் பாண்டம். கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. வெண்கலத்தால் ஆன நாட்டிய மங்கையின் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? வெண்கலத்தால் ஆன நாட்டிய மங்கையின் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா மொகஞ்சதாரோ தான். மொகஞ்சதாரோ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பசுபதி என்று அழைக்கப்பட்டவர் யார்? பசுபதி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிவன். கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. வடவேங்கட மலை என்பது யாது? வடவேங்கட மலை அப்படின்னா எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருப்பதி மலை தான். வடவேங்கட மலை அப்படின்றது திருப்பதி மலை தான்.
நெக்ஸ்ட் பாருங்க. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று கூறியவர் யார்? வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா நன்னூல் எழுதிய பவனந்தி முனிவர் தான் சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. கூடல் நகரம் என்று அழைக்கப்படும் மாநகரம் எது? கூடல் நகரம் என்று அழைக்கப்படும் மாநகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா மதுரை. கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. முதல் சங்கம் கூடிய இடம் எது? முதல் சங்கம் கூடிய இடம் எது அப்படின்னா தென்மதுரை. முதல் சங்கம் கூடிய எது எதுன்னா தென்மதுரை. அதே மாதிரி 23 பாருங்க. இடைச்சங்கம் கூடிய எது அப்படின்னா கபாடபுரம். இடைச்சங்கம் கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கபாடபுரம். கடைச்சங்கம் அப்படின்னு சொல்றாங்களா, அதுக்கு உள்ள இடம் கேட்டீங்கன்னா தற்காலத்துல பெருகிற இந்த மதுரை. தற்காலத்துல இருக்கிற மதுரை தான் கடைச்சங்கம். முதல் சங்கம் பாத்தீங்கன்னா தென்மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் தற்காலத்துல இருக்கிற மதுரை. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. சங்ககாலம் என்பது எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை? சங்ககாலம் என்பது எந்த ஆண்டு முதல், அந்த பீரியட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும். கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும். கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. கடைச்சங்கத்திற்கு முன்னரே தோன்றிய நூல் எது? கடைச்சங்கத்திற்கு முன்னரே தோன்றிய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியம். 26 திருக்குறள் தோன்றிய காலம் எது அப்படின்னா சங்க காலம். திருக்குறள் தோன்றிய காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா சங்க காலம். கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. மத்திய அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எது? நம்ம தமிழை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செம்மொழியா எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னா 2004ல அறிவிக்கிறாங்க. தெப்பம் என்பது யாது? தெப்பம் அப்படின்னா கப்பல். ஆழின்னு சொல்லுவாங்கல்ல, கடல் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தெப்பம் அப்படின்றது கப்பல். கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. வயலும் வயல் சார்ந்த இடமும் எது? வயலும் வயல் சார்ந்த இடமும் அர்த்தம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அப்படின்னு இப்ப சொல்றோம்ல, அது மாதிரி வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. யானோ அரசன் யானோ கல்வன் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது? யானோ அரசன் யானோ கல்வன் அப்படின்ற இந்த வரிகள் வந்து எந்த நூல்ல இடம்பெறுது அப்படின்னா சிலப்பதிகாரத்துல தான் இந்த நூல் வந்து இடம்பெறுது. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. ஹைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்தவர்கள் யார்? ஹைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ள யார் வந்தாங்க அப்படின்னா ஆரியர்கள் தான் வர்றாங்க. ஆரியர்கள் இந்தியாவில் எந்த வழியா வந்து குடியேறாங்க அப்படின்னா ஹைபர் போலன் கணவாய் வழியாக தான் வந்து குடியேறாங்க. கொஸ்டின் நம்பர் 32 பாருங்க. ரிக்வேத காலத்தின் காலம் எது? ரிக்வேதத்தோட காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா கிமு 1500ல இருந்து கிமு 1000 வரைக்கும். கிமு 1500ல இருந்து கிமு 1000 வரைக்கும் ரிக்வேதத்தோட காலம். கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. குடும்பம், கிராமம், விஸ், ஜன, ஜனபதா என்ற அமைப்பு முறை எந்த காலத்தை சேர்ந்தது? குடும்பம், கிராமம், விஸ், ஜன, ஜனபதா அப்படின்னா இந்த அமைப்பு முறை வந்து ரிக்வேத காலத்துல தான் இருந்திருக்குது. கொஸ்டின் நம்பர் 34 பாருங்க. பல கிராமங்களை இணைத்தது, பல கிராமங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை ஒன்னா சேர்ந்து சொன்னோம்னா அது பேர் என்னன்னா விஸ். இதோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஸ்வபதி அப்படின்னுவாங்க. அவர் தான் இதோட தலைவர். கொஸ்டின் நம்பர் 35 பாருங்க. முன்வேத காலத்தில் அரசர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? முன்வேத காலத்துல வந்து அரசர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனா பிரஜாபதி, பிரஜாபதினு அழைக்கப்பட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 36 பாருங்க. ரிக்வேத காலத்தில் சேனானி என்று அழைக்கப்படுவோர் யாருன்னா படைத்தளபதி. சேனானி அப்படின்னா பட தளபதி. படைத்தளபதி தான் சேனானி. கொஸ்டின் நம்பர் 37 பாருங்க. சபா என்பது எந்த அவை? சபா அப்படின்னா முதியோர் அவை. சபா அப்படின்னா முதியோர் அவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38 பாருங்க. வரலாற்றுக்கு முந்தைய சொல்லை முதலில் பயன்படுத்துவது யார்? வரலாற்றுக்கு முந்தைய சொல்லை முதலில் பயன்படுத்தியவர். வரலாற்றுக்கு முந்தையது அப்படின்னு ஒரு சொல் இருக்கு பாத்தீங்களா, இதை ஃபர்ஸ்ட் யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா டானல் அப்படின்றவங்க தான் பயன்படுத்துறாங்க. நிஸ்கா என்பது வந்து தங்க நாணயம். கொஸ்டின் நம்பர் 39 நிஸ்கா அப்படின்றது தங்க நாணயம். கொஸ்டின் நம்பர் 40 பாருங்க. புதிய கற்கால மக்கள் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த அந்த தூண்களோட பெயர் என்ன? டால்மென்ஸ். அந்த அந்த காலத்துல வந்து அந்த தூண்களோட பேர் என்ன சொல்றாங்கன்னா டால்மென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டால் பெருசா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, டால்மென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. மகாஜனபதங்கள் மொத்தம் எத்தனை? மகாஜனபதங்கள் வந்து மொத்தம் 16. மகாஜனபதங்கள் மொத்தம் 16. கொஸ்டின் நம்பர் 42. வேத காலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா இரும்பு தான். வேத காலத்துல வந்து அதிகமா பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இரும்பு. கொஸ்டின் நம்பர் 43.
சதமானா என்பது எந்த வகை நாணயம் அப்படின்னா வெள்ளி நாணயம். சதமானா அப்படின்னா வெள்ளி நாணயம். மேல பார்த்தேன் பாத்தீங்களா? நிஸ்கா அப்படின்னா தங்க நாணயம். கொஸ்டின் நம்பர் 39 பாருங்க. நிஸ்கா அப்படின்னா தங்க நாணயம். அதே மாதிரி சதமானா அப்படின்னா 43 பாருங்க வெள்ளி நாணயம். நெக்ஸ்ட் பாருங்க 44 பாருங்க. பௌத்தர்களின் நன்கொடை என்று அழைக்கப்படுவது அஜந்தா ஓவியங்கள். பௌத்தர்களோட நன்கொடை அப்படின்னு சொன்னோம்னா அது எதுன்னு கேட்டீங்கன்னா அஜந்தா ஓவியங்கள் தான். கொஸ்டின் நம்பர் 45 பாருங்க. வர்ணாசிரம முறையில் அரசர் மற்றும் படைவீரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? வர்ணாசிரம முறையில அரசர்கள் மற்றும் படைவீரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்கன்னா சத்திரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அரசர்கள் மற்றும் படைவீரர்கள் சத்திரியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 46 பாருங்க. வடக்கில் செம்பு காலம் நிகழ்ந்த போது தமிழகத்துல என்ன காலம் நிகழ்ந்தது அப்படின்னா அந்த கொஸ்டின். வடக்குல செம்பு காலம் நடந்துட்டு இருக்கும் போது தமிழகத்துல என்ன காலம் நடந்துட்டு அப்படின்னா இரும்பு காலம் நடந்துட்டு இருக்கு. இரும்பு காலம் தமிழகத்தில். கொஸ்டின் நம்பர் 47 பாருங்க. தனுர் வேதம் என்பது எந்த கலை அப்படின்னா போர்க்கலை. தனுர் வேதம் அப்படின்னா போர்க்கலை. தனுஷ் படம் பூரா சண்டையா இருக்கும் அப்படின்ற மாதிரி. தனுர் வேதம் என்பது போர்க்கலை. நெக்ஸ்ட் பாருங்க 48. வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கியவர்கள் கார்கி மற்றும் மைத்ரேயி. வேத காலத்துல கல்வியில் சிறந்து விளங்கியவர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்கி மற்றும் மைத்ரேயி. கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. 1926 கராப்பாவை ஆய்வு செய்வது யாருன்னா எம்எஸ் வட்ஸ் அப்படின்றவர் தான் ஆய்வு செஞ்சிருக்காங்க. எப்பன்னா 1926 எதை அப்படின்னு கேட்டீங்கன்னா கராப்பாவை. இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின் பாருங்க 50. சிந்துவெளி மக்களின் முக்கிய உணவு எது? கோதுமை மற்றும் பார்லி. கோதுமை மற்றும் பார்லி தான் அவங்களோட முக்கிய உணவா இருந்திருக்குது. இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்க நல்லா அட்டன் பண்ணிருப்பீங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு மறுபடியும் அட்டன் பண்ண முடியலன்னா மறுபடியும் அந்த பிடிஎஃப் எடுத்து கூட பார்த்து அட்டன் பண்ணுங்க. பண்ணிட்டு எல்லாமே ஹை ஸ்கோர் எடுக்கிறது பார்த்துக்கோங்க, ஃபுல் ஸ்கோர் எடுக்கிறது பார்த்துக்கோங்க. இதுல இருந்து டைரக்ட் கொஸ்டினாவோ இது சார்ந்த இன்டைரக்ட் கொஸ்டினாவோ உங்களுக்கு எக்ஸாம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும். கண்டினியூவா பார்த்துட்டே இருங்க. இது பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு யூனிட் ஃபர்ஸ்டோட பார்ட் 1 வீடியோ இது. அதுக்குரிய கொஸ்டின் ஆன்சர். அந்த கொஸ்டின் மட்டும் நேற்று கொடுத்துருந்தோம். இன்னைக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் இன்னைக்கு கொடுத்துட்டோம். அடுத்து இதே யூனிட் 1க்கு பார்ட் 2 வீடியோவா உங்களுக்கு இன்னொரு வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். விரைவிலேயே அதுக்கான வீடியோ வரும். அது எப்போ அப்படின்னா சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு எப்படினாலும் கண்டிப்பாக நம்ம ஃப்ரீயாக இருக்க டயத்தில் கண்டிப்பாக ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். ஸோ தயவுசெய்து எல்லாருமே நல்லா படிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் சப்போர்ட் பண்ணும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ அடுத்தடுத்து வரும். உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருவோம். அதுக்குரிய ஆன்சரை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குரிய ஆன்சரை கொடுத்துருவோம். இப்படி கண்டினியூ பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு யூனிட் 1க்கு வந்துடும். அதே மாதிரி யூனிட் 2க்கும் பார்ட் 1 பார்ட் 2 இப்படியே கண்டினியூ பண்ணி யூனிட் 10 வரைக்கும் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமுக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எல்லாமே தயவுசெய்து நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டினும் உங்களுக்கு எக்ஸாமில் உதவும். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ so much.